ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம நித்யானந்தா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா மக்களே? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க மக்களே. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் அரசு திட்டங்களை மூலை முடுக்கெங்கும் மக்களிடம் கொண்டு சேர்த்ததிலும் கூட்டுறவுத்துறையின் பங்களிப்பு மகத்தானது. அத்தகைய பெருமைமிகு கூட்டுறவுத்துறையின் வார விழாவை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று தொடங்கி வைத்தோம். கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு வேர்கள், பணியாளர்களுக்கு விருதுகள், திருநர்களுக்கு சிறகுகள் என 3 திட்டங்களை தொடங்கி வைத்தோம். 180 மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த 2160 சகோதரிகளுக்கு 10.92 கோடி மதிப்பில் வங்கி கடன் இணைப்புகள், கல்வி கடன், வீட்டுக்கடன், நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கடன், பணியாளர் கூட்டுறவு சங்க கடன், தொழில் முனைவோர் கடன், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் என 543 பயனாளிகளுக்கு ரூபாய் 22.75 கோடி அளவின் கடன் இணைப்புகளை வழங்கி வாழ்த்தினோம். கூட்டுறவே நாட்டுயர்வு என்னும் மகத்தான முழக்கத்தை மனதில் ஏந்தி ஒற்றுமையுடன் செயல்படுவோம் என்று உரையாற்றினோம். சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை வழங்கிய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு வேர்கள், விருதுகள், சிறகுகள் எனும் 3 சிறப்பான திட்டங்களை தொடங்கி வைப்பதிலும் 180 மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த 2200 சகோதரிகள் உட்பட 2700 பேருக்கு 33 கோடியே 70 லட்சம் அளவிற்கு கூட்டுறவு வங்கி கடன் இணைப்புகளை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த அரங்கத்திலே, விழா அரங்கத்திலே மகளிர் இருக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க, அனைத்து தரப்பினரும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கூட்டுறவுத்துறைக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட்டுறவுத்துறை முழுக்க கம்ப்யூட்டர் செய்யப்பட்டுள்ளது, கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலே தமிழ்நாடு அளவுக்கு நெட்வொர்க்கும் மாடர்னைஸ் சிஸ்டமும் உள்ள கூட்டுறவுத்துறை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று நாம் பெருமையாக கூறிக்கொள்ளலாம். சமூகத்துடைய அனைத்து தரப்பினரின் மேன்மைக்காக உழைக்கின்ற கூட்டுறவுத்துறை இன்னும் பல உயரங்களோட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றும் உங்களோடு துணை நிற்பார்கள். 16வது நிதிக்குழுவின் ஆலோசனையை கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் இன்று பங்கேற்றோம். இக்கூட்டத்தில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றினார்கள். குறிப்பாக அதிக வரி செலுத்தும் தமிழ்நாடு போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசின் வரி பகிர்வுகள் 50% வழங்க வேண்டும் என்று எடுத்துரைத்ததோடு நிதி உரிமைக்கான அனைத்து மாநிலங்களின் குரலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கருத்துக்கள் அமைந்தன. மாநிலங்களின் நிதி உரிமைகளை காப்பதற்கு இக்கூட்டம் அடித்தளமிரட்டும். இன்றைய தினம் கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற போது சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மகளிர் சுய உதவிக்குழுவினர், கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு இணையத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் தயாரிப்புகளை கொண்ட அரங்கினை பார்வையிட்டு அவர்களோடு கலந்துரையாடினோம். இது போன்ற புதிய வீடியோக்களை காண நம்ம காணொளிகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. நன்றி மக்களே. ஓகே மக்களே, நன்றி.